ஐயா மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய புது திரைப்படம் குறித்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. அது குறித்தான ஒரு காணொளியும் நான் வெளியிட்டிருந்தேன். தற்பொழுது அந்த அறிவிப்பை தொடர்ந்து அந்த திரைப்படத்தின் பெயரை நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் தங்களுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஆம், அந்த திரைப்படத்தின் பெயர் தான் வான வேடிக்கை என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை குறித்து தான் முழுமையாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர் தான் வான வேடிக்கை என்று நாம் தெரிவித்திருந்தோம். ஆம், அது இப்பொழுது திரைப்படமாக உருவெடுக்க வாய்ப்பு அதிகமாகி இருக்கின்றது. சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த வான வேடிக்கை திரைப்படத்தினுடைய இயக்குனர் தீராத விளையாட்டு பிள்ளை, நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்களை இயக்கிய இத்திரைப்படத்தின் இயக்குனராக பணியாற்ற இருக்கின்றார். அடுத்ததாக தயாரிப்பு கேப்டன் சினி கிரியேஷன் CCC தான் இந்த திரைப்படத்தை எடுக்கின்றது. LK சுதீஷ் MP படத்தை தயாரிக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது இந்த நிறுவனத்தின் 9வது திரைப்படமாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளராக நம்ம சாம் CS இத்திரைப்படத்திற்கு இசையமைக்கின்றார். இந்த வானவேடிக்கை திரைப்படத்தின் திரைப்பட பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக பூஜையுடன் கூடிய படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியுள்ளது. பிரேமலதா விஜயகாந்த் கேமராவை ஆன் செய்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்திருக்கின்றார். ஒருவேளை அடுத்த திரைப்படத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நம்ம சண்முக பாண்டியன் இந்த திரைப்படம், அதாவது வரக்கூடிய இந்த வானவேடிக்கை திரைப்படம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும், படத்தினுடைய கதை களம் என்ன என்பது குறித்து பார்ப்போம். இயக்குனர் திருவின் கூற்றுப்படி இந்த திரைப்படம் ஒரு தந்தை மற்றும் மகனுக்கு இடையேயான பாச போராட்டத்தையும் உணர்வுகளையும் மையமாக கொண்டு ஒரு முழுநீள கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக உருவாக வாய்ப்பு இருப்பதாக அவர் வெளியிட்டிருக்கிற செய்தியில் கூறியிருக்கின்றார். இதுவரை பார்த்திராத புதிய கோணத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவரை இப்படம் காட்டும் என படக்குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறார்கள் என்பதை பார்த்துவிடும். இத்திரைப்படத்தில் சரவணன், இயக்குனர் தமிழ், ஜெயபிரகாஷ், கும்கி அஸ்வின் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படம் தொடர்ச்சியான அப்டேட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படமும் தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று வருகின்றது. எந்த ஒரு நடிகரும் ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிட முடியாது. அந்த அடிப்படையில் தற்பொழுது சண்முக பாண்டியன் அவர்கள் வளரக்கூடிய ஒரு மாபெரும் நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றியை நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கொடுக்க போகின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படத்தினுடைய கதை அம்சமும் மேலும் இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றார்கள். நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் ஆக்ஷனுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம், அது பரம்பரையில் வருவது என்று நமக்கு தெரியும். எனவே இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு காம்போவாக எதிர்காலத்தில் மக்களிடத்தில் வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தொடர்ச்சியாக நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படமான வான வேடிக்கை குறித்தான அடுத்தடுத்த அப்டேட்டுகளுடன் புதிய காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.